இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அது. நாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 4 பிரெட் எடுத்துருக்கேங்க. அதனுடைய எட்ஜஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பிரெட் பீசஸ்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போது கடலை மாவு 3/4 கப்பு வச்சுருக்கேன். அரிசி மாவு 1/2 கப்பு வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேங்க 1 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் பிக் ஆனியன் சின்னதாக நான் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, சோம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் ஒரு பவுல் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாங்க. 1 இல்லைன்னா 2 ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணும்போது தனித்தனியாக நமக்கு பீசஸ் வரும். நம்ம இந்த மாதிரி நல்லா கையாலே செஞ்சு விட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸ் இதில் போட்டு, ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போதே நல்லா ஷேப்பாக இருக்கும். இருந்தாலும் அதை 2ஆக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மசாலாக்கள்லாம் அதுக்குள்ளே இறங்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி போட முடியலன்னா தட்டி கூட போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அதை நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிறையா எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. பதமாக செய்யணுங்க இதை. அதனால தான் இதை நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி. அந்த மாவோட பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சுற்றுச்சுங்க. கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நாம் சிம்மில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சான்னு கொஞ்சோண்டு பீஸ் போட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு இதில் ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதால ஈஸியாக நமக்கு வெந்து வந்துடும். அதனால் நம்ம சிம்முக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும்.
நல்லா திருப்பி விட்டுக்கலாம் 2 நிமிஷத்துக்கு பிறகு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ப்ரெட்டுன்றதால கொஞ்சம் நமக்கு கருப்பு கலரில் வந்துடும். இப்படி செய்யும்போது நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க. பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் நம்ம பார்த்து இந்த கலருக்கு நம்ம எடுத்துடணுங்க. ஆயில் கொஞ்சம் கூட குடிக்காம ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது நமக்கு சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடச்சிரும். திருப்பி விட்டுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு. ப்ரெட்டு நம்ம வீட்டில் எப்போதும் இருக்கும். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு 2வது பேட்சும். நாம் இப்போ எடுத்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ரொம்ப நேரத்துக்கு அதே கிறிஸ்பியோடையவே இருக்கும். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக அதே சமயத்தில் இன்னோவேட்டிவாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.